வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட ஒரு ஆடியோவை தான். இது அவரோட அஷ்டவக்ர மகாகீதை தொடர் சொற்பொழிவுல இருந்து 64வது ஆடியோ. இதுல தனிமை, வாழ்க்கை பாதை, கடவுளை தேடுறதுன்னு நம்ம எல்லாரையும் தொந்தரவு பண்ற சில ஆழமான கேள்விகளுக்கு ஓஷோ பதிலளிக்கிறார். ஆனா இதுல இருக்கிற எல்லா கருத்துக்களையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கு. அதுதான் விட்டு விடுதல், அதாவது லெட்டிங் கோ. மற்றவங்க நினைவுகளை விடுறதுலேருந்து வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தேர்வுகளை விடுறது வரைக்கும், ஏன் நாம சரின்னு நினைக்கிற விஷயங்களை கூட விடுறது வரைக்கும் இந்த விட்டு விடுதலை ஓஷோ எப்படி விளக்குகிறாருன்னு தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் கேள்வியே ரொம்பவும் ஒரு நெருக்கமான உணர்வை பத்தினது. கூட்டத்துல இருக்கும்போது மனசுக்கு பிடிக்கல, ஆனா தனியா இருக்கும்போதும் மனசு அமைதியா இல்ல, அலைப்பாயுது. இது ஒரு மனநோயான்னு ஒருத்தர் கேக்குறார். இது நம்ம பலரும் உணர்ந்த ஒரு தவிப்பு தானே? நிச்சயமா. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. அவர் தனியாக இருப்பதுல 3 வெவ்வேறு நிலைகள் இருக்குன்னு சொல்றாரு. இத சரியா புரிஞ்சுகிட்டாலே கேட்டவருக்கு பாதி பதில் கிடைச்சிடும். முதல் நிலை அக்கேலாப்பன், அதாவது தனிமை உணர்வு, லோன்லினஸ். இது ஒரு நெகட்டிவ் நிலை. நீங்க தனியா இருக்கலாம், ஆனா உங்க மனசு கூட்டத்தை தான் நினைச்சிட்டு இருக்கும். மற்றவர்கள் இல்லாதத ஒரு பெரிய குறையா, ஒரு வெற்றிடமா உணர்றது. நீங்க எப்பவாவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? தனியா இருக்கும்போது கூட அடுத்தவங்க என்ன நடப்பாங்க, அவங்க ஏன் நம்ம கூட இல்லைன்னு மனசு அலைப்பாஞ்சிருக்கா? அதுதான் இந்த அக்கேலாப்பன். ஆமாம், இது சமூக வலைதளங்கள் இருக்கிற இந்த காலத்துல ரொம்பவே அதிகம். ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும் ராத்திரியில ரொம்ப தனிமையா உணர்றது. உடல் தனியாகவும் மனம் கூட்டத்தோடும் போராடும் ஒரு நிலை. அப்போ 2வது நிலை என்ன? மறைஞ்சிடுது. நீங்க உங்களுடனேயே இருப்பத கொண்டாட ஆரம்பிக்கிறீங்க. உங்க துணை உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. இது ஒரு விதமான தன்னிறைவு. மத்தவங்க இல்லாதது ஒரு குறையா தெரியாது, அது ஒரு சுதந்திரமா தெரியும். இதுதான் தியானத்தோட ஆரம்பம். சரி, இந்த 3வது நிலையான கைவல்யம் அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நான், நீ இரண்டுமே மறைந்து விடும்னா அங்க என்னதான் மிச்சம் இருக்கும்? அது ஒரு சூனியமாகி விடுவது போல இல்லையா? அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த பயம் வரும். ஓஷோ சொல்றபடி கைவல்யம் என்பது சூன்யம் இல்ல, அது பூரணத்துவம். முதல் நிலையான அகேலப்பன்ல நீ, அதாவது மற்றவர்கள் முக்கியமா இருக்காங்க, நான் தொலைஞ்சு போயிருக்கு. 2வது நிலையான ஏகாந்தம்ல நான் முக்கியமா இருக்கு, நீ மறைஞ்சிடுது. ஆனா இந்த ரெண்டுமே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தான். 3வது நிலையான கைவல்யம்ல அந்த நாணயமே காணாம போயிடுது. நான் நீங்கிற பிரிவினையே இல்லாம தூய பிரக்ஞை, அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ் மட்டும் எஞ்சிருக்கும். அதுதான் சமாதி நிலை. இத விளக்க ஓஷோ ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உதாரணம் சொல்றாரு. அது ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. நோய்வாய்ப்படுவது முதல் நிலை, அதாவது நெகட்டிவ். டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு நோய் இல்லேன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறது 2வது நிலை. ஆனா அதுல ஒரு கொண்டாட்டம் இல்ல. ஆரோக்கியத்தை பத்தின நினைப்பே இல்லாம ஆற்றல் பொங்கி வழியிற ஒரு உற்சாகமான நிலை இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆரோக்கியம். அதுதான் 3வது நிலை. மிக சரியா சொன்னீங்க. ஆக இந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கு ஓஷோ சொல்ற பதில் இதுதான். கூட்டத்தை விட்டு விலக நினைப்பது ஒரு நல்ல முதல் படி. ஆனா உங்க மனம் கூட்டத்தாலேயே உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அதனால தனியா இருக்கும்போது அது கூட்டத்தை தேடி அலைப்பாயுது. அந்த மனதையும் நீங்க கடந்து போக முயற்சி செய்யும்போது ஏகாந்தம் கிடைக்கும். ஆனா அங்கேயே நின்றாதீங்க. அந்த நான்கிற உணர்வையும் விட்டு விடும்போதுதான் பேரானந்தமான கைவல்யம் சாத்தியமாகும். இதுவும் ஒரு விதமான விட்டுவிடுதல் தான். இந்த நான் என்பதை விடுறது பத்தி பேசும்போதுதான் இன்னொரு பெரிய குழப்பம் வருது. வாழ்க்கையில ஒரு திசையை தேர்ந்தெடுத்தா தானே நமக்கு ஒரு அடையாளம், ஒரு நான் உருவாகுது. அப்படி எதையுமே தேர்ந்தெடுக்காம வாழ்க்கையை எல்லா திசைகளிலும் போக அனுமதித்தால் அது செதறி போயிராதா? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இதுதான் அஷ்டவக்ர கீதையின் மையமான போதனை. ஓஷோ இத ஆழமா விளக்குறார். எல்லா தேர்வுகளையும் கைவிடுங்க. நீங்க பயப்படுற அந்த சிதறல் உங்க அகங்காரத்துக்கு மட்டும்தான் ஏற்படும். ஏன்னா அகங்காரம்னா என்ன? உங்க தேர்வுகளாலும் உங்க செயல்களாலும் நீங்களே உருவாக்குன ஒரு செயற்கையான அடையாளம். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு நல்லவன்கிற மாதிரி. ஆனா இறைவனால் கொடுக்கப்பட்ட உங்கள் உண்மையான ஸ்வரூபம், அதாவது உங்களுடைய இயல்பான சாரம், எந்த அடையாளங்களும் இல்லாத உங்களுடைய உண்மையான தன்மை, அது ஒருபோதும் சிதறாது. அப்போ நம்ம ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறதே அகங்காரத்தை பலப்படுத்தத்தானா? ஆனா ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காம எப்படி வாழ்கிறது? ஓஷோ சொல்றது என்னன்னா, வாழ்க்கை தினமும் உங்க அகங்காரத்தை உடைச்சிட்டு தான் இருக்கு. நீங்க ஒன்னு நினைக்கிறீங்க, ஆனா வேற ஒன்னு நடக்குது.
அப்போ நாம விதி சரியில்லை அல்லது அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த உடைஞ்ச அகங்காரத்தை ஒட்ட வைக்க பாக்குறோம். அஷ்டவக்ரர் சொல்றது, இந்த போலாட்டத்தையே விட்டுடுங்க, ஒரு காய்ந்த சருகு மாதிரி மாறிடுங்க, காற்று எங்க கொண்டு போகுதோ அங்க போங்க. அதாவது வாழ்க்கை உங்களை எங்க கொண்டு போகுதோ அதை முழுசா ஏத்துக்கோங்க, தேர்வு செய்யாதீங்க, எதிர்ப்பு காட்டாதீங்க. இது தியானத்துக்கும் பொருந்துமே. தியானத்துல கவனச்சிதறல் எப்படி உருவாகுதுன்னு ஓஷோ விளக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம ஒருமுகப்படுத்த, அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ண முயற்சி பண்றதால தான் கவனச்சிதறலே உருவாகுதுன்னு சொல்றார். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. இன்றைய காலகட்டத்துல இது ரொம்பவே முக்கியம். நம்ம வேலை செய்யும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டா உடனே அதை ஒரு எதிரியா பாக்குறோம், கோபப்படுறோம். ஆனா ஓஷோ சொல்ற பார்வைப்படி அந்த சத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு எதிர்வினை ஆற்றாம நம்ம வேலையில தொடர்ந்தா அந்த கவனச்சிதறலே அதோட சக்தியை இழந்துடும். போராடுறது தான் பிரச்சனை, கவனச்சிதறல் இல்ல. ஒரு நாய் குறைப்பது உங்களுக்கு கவனச்சிதறலா தெரிய காரணம், நான் அமைதியா இருக்கணும்னு நீங்க ஒரு தேர்வை எடுத்துட்டீங்க. அந்த தேர்வை விட்டுட்டா நாய் குறைப்பது பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாறிடும், உங்க தியானத்தோட ஒரு பகுதியா மாறிடும். இது கால்ல ஒரு காயம் இருந்தா வர்றவங்க போறவங்க எல்லாரும் அந்த காயத்துல தான் மிதிக்கிற மாதிரி உணர்றது போல இருக்கு. காயம் இல்லாதப்போ அதே மிதியை நாம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஒருமுகப்படுத்த முயற்சி பண்றது மனசுல ஒரு காயத்தை உருவாக்குற மாதிரி தான். அருமையான ஒப்புமை. சொல்றதுக்கு சுலபம், ஆனா நான் முதல்ல இத முயற்சி செஞ்சப்போ மனசு பயங்கரமா போராடுச்சு. ஆனா விடாம செய்யும்போதுதான் அந்த போராட்டத்தை கைவிடுறதுல இருக்கிற சுதந்திரம் புரிஞ்சது. தேர்வுகளை விட்டுட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கொள்ளும் போது பொய்யான நான் சிதறுது. சிதறாத ஒன்று உள்ளே இருக்கு, அது வெளிப்பட இதுதான் வழி. சரி, இந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான கேள்விக்கு நம்மை கொண்டு போகுது. ஒரு ஆன்மீக தேடலில் இருப்பவர் கேட்கிறார், எனக்கு இறைவனை அறியும் தாகம் இருக்கு, ஆனா பாதை தெரியல, வழிகாட்டுங்கள். இப்போ நம்ம பேசினபடி பார்த்தா பாதை தெரியாததையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆனா தாகம் இருக்கே. இங்குதான் ஓஷோ ஒரு அதிர்ச்சியான ஆனா ஆணித்தரமான பதில சொல்றார். உங்களுக்கு உண்மையான தாகம் இல்ல, இருந்திருந்தா நீங்க பாதை தேட மாட்டீங்க. ஏன்னா அந்த தாகமே பாதையா மாறியிருக்கோங்கிறாரு. இது கேட்க கடுமையா இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்க வீட்ல தீ பிடிச்சா வெளியே போற வழி எங்க இருக்குன்னு வரைபடத்தை தேடிட்டு இருக்க மாட்டீங்க. கண்ணுல படுற ஜன்னல் வழியா குதிப்பீங்க, சுவரை உடைப்பீங்க. அந்த தவிப்பு தான் பாதையை உருவாக்கும். இதை விளக்க அவர் சொல்ற 2 கதைகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அலெக்சாண்டர் கதை. பாலைவனத்துல தாகத்தால உயிருக்கு போராடுறான். ஒரு துறவி ஒரு குழை நீர்க்காக அவனோட பாதி ராஜ்யத்தையும் அப்புறம் முழு ராஜ்யத்தையும் கேட்கிறாரு. அந்த நிலையில அலெக்சாண்டர் எதை பத்தியும் யோசிக்காம முழு ராஜ்யத்தையும் கொடுக்க சம்மதிக்கிறான். அப்போ அந்த துறவி சிரிக்கிறாரு, ஒரு குழை நீரின் மதிப்பு தான் உன் முழு ராஜ்யத்தின் மதிப்பா என்று. அந்த தாகம்தான் உண்மையான தாகம். அந்த நிலையில் ராஜ்யம், புகழ், அதிகாரம் எல்லாமே அர்த்தமற்றதாகிவிடும். உண்மையான ஆன்மீக தாகம் அப்படிப்பட்டது. மற்ற எல்லாவற்றையும் விட அது பெரிதாகும்போதுதான் பாதை பிறக்கும். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை. ஒரு பிச்சைக்காரன் அரசன் கிட்ட தானம் கேட்கிறான். ஆனா அரசனோ அந்த பிச்சைக்காரன் கிட்டயே யாசகம் கேட்கிறான். அவனுக்கு அதிர்ச்சி இருந்தாலும் தயக்கத்தோட தன்னிடம் இருந்த அரிசியிலிருந்து ஒரே ஒரு அரிசியை மட்டும் எடுத்து போடுறான். அன்னைக்கு சாயங்காலம் தன் பைய பார்க்கும்போது அந்த ஒரு அரிசி மட்டும் தங்கமா மாறியிருப்பதை கண்டு, ஐயோ, என் பையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாமேன்னு அழுகிறான். இந்த 2 கதைகளோட சாராம்சம் இதுதான். பாதை எங்கே என்பது கேள்வியே இல்ல, நான் எதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மையான கேள்வி. உண்மையான தாகம் இருந்தா நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பணயம் வைப்பீங்க. நீங்க எதை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களோ அதுதான் உங்க தாகத்தோட அளவு. அந்த அளவுதான் உங்க பாதையை தீர்மானிக்கும். முழுசா கொடுத்தா முழுமையான பாதை திறக்கும். நீங்க சொல்றது புரியுது, அதாவது அனைத்தையும் பணயம் வைப்பது. ஆனா இங்க ஒரு முரண்பாடு வருது. சாஸ்திரங்கள் எல்லாம் உலகத்தை விஷம்னு சொல்லுது, ஆனா நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பணயம் வைக்க சொல்றீங்க. உலகத்தை விட்டு ஓடாம அதையே எப்படி பாதையாக்க முடியும்? ஓஷோ இந்த 2 கருத்துக்களையும் அற்புதமா இணைக்கிறார். இரண்டுமே உண்மைதான், ஆனா அது உங்க பார்வைய பொறுத்ததுங்கிறார். அகங்காரம், ஆசை, பொறாமைங்கிற கண்ணாடியின் வழியா பார்க்கும்போது இந்த உலகம் விஷமா தான் தெரியும். ஆனா அதே உலகத்தை தியானம், அன்பு, சமாதிங்கிற நிலையில இருந்து பார்க்கும்போது அதுவே அமிர்தமா தெரியும். அப்போ உலகம் ஒண்ணுதான், ஆனா அதை பார்க்கிற நம்ம மனநிலை தான் அதை விஷமாகவோ அல்லது அமிர்தமாகவோ மாற்றுது. மிகச்சரியாக. உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க மனசுல கோபம் இருந்தா உலகம் கோபமா தெரியும். உங்க மனசுல அன்பு இருந்தா உலகம் அன்பா தெரியும்.
அதனால உலகத்தை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மனச மாற்றினால் போதும். இதுக்கு அவர் சொல்ற சாகரமந்தன், அதாவது பார்க்கடலை கடைந்த நிகழ்வு ஒரு மிக சிறந்த உதாரணம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதல்ல கொடிய விஷம்தான் வெளிவந்தது. ஆனா அதை கண்டு தேவர்கள் ஓடவில்லை, தொடர்ந்து கடைஞ்சாங்க. விடாமுயற்சியோட கடந்த போதுதான் அமிர்தம் வெளிவந்தது. இதுதான் ஓஷோ உங்களுக்கு சொல்ற செய்தி. வாழ்க்கையின் மேற்பரப்பில இருக்கிற கஷ்டங்களை, துரோகங்களை, வலிகளை பார்த்து இது விஷம்னு முடிவு பண்ணி ஓடிடாதீங்க. அது வெறும் மேற்பரப்புல வர்றது. இன்னும் ஆழமா தோண்டுங்கள், இன்னும் ஆழமாக கடையுங்கள். அப்போது அங்கே மறைந்திருக்கும் அமிர்தத்தை நீங்க கண்டுகொள்வீர்கள். விஷம் என்பது அமிர்தத்தை பாதுகாக்கும் ஒரு கவசம் மாதிரி. அந்த விஷத்தை தாண்டிச் செல்ல தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அமிர்தம் கிடைக்கும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதுதான் அதனுள் இருக்கும் ஆனந்தத்தை கண்டறியும் ஒரே வழி. ஆக வாழ்க்கையில விஷத்தை பார்த்து ஓடாம அதுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை கண்டுபிடிக்கிறவன் உலகத்தோட பார்வையில நிச்சயம் ஒரு வித்தியாசமான ஆளாதான் தெரிவான். இதுதான் நம்மளோட இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. ஒரு சந்நியாசி கேட்கிறார், என் குடும்பத்தினர் திருமணம் பற்றி பேசும்பொழுது எனக்கு ஓஷோவுடன் திருமணமாகிவிட்டதுன்னு சொல்றேன். அதுக்கு அவங்க, நீ என்ன பைத்தியமானு கேக்குறாங்க. ஏன்னா உலகத்தோட அளவுகோல்கள் வேற. பணம், பதவி, புகழ்தான் உலகத்தோட புத்திசாலித்தனம். இதையெல்லாம் விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத இறைவனை, சத்தியத்தை தேடுவது அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆமாம், மீரா கிருஷ்ணனையே தன் கணவன்னு சொன்னப்போ அவளையும் பைத்தியம்னு தான் சொன்னாங்க. புத்தருங்க பெயர்ல இருந்து தான் ஹிந்தியில புத்து, முட்டாள்ங்கிற சொல் வந்ததாவும் ஓஷோ குறிப்பிடுகிறார். அரண்மனைய, ராஜ்யத்தை துறந்த புத்தரை அன்றைய மக்கள் முட்டாள்னு தான் பார்த்தாங்க. கூட்டம் எப்போதும் தேடுபவனை ஒரு பைத்தியமாகவே பார்க்கும். அதனால ஓஷோவின் அறிவுரை இதுதான். அவங்க கிட்ட சண்டையிடாதீங்க. உங்க நிலைய விளக்க முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா அது வீண் வேலை. நீங்க ஒரு தளத்துல இருக்கீங்க, அவங்க வேறொரு தளத்துல இருக்காங்க. அவங்களோட மொழியில உங்களால விளக்கவே முடியாது. அதனால நான் பைத்தியம்தான் ஆனந்தமா ஏத்துக்கோங்க. அந்த தெய்வீக பைத்தியக்காரத்தனத்துல ஒரு சுதந்திரமும் ஒரு கொண்டாட்டமும் இருக்கு. அதை விளக்க முயற்சி செய்யும் போது நீங்க அவங்களோட தளத்துக்கு இறங்கி வந்து அந்த ஆனந்தத்தை இழந்துடுறீங்க. அதை ஏத்துக்கிட்டு உங்க பயணத்துல மகிழ்ச்சியா இருங்க. ஆக இந்த விரிவான அலசல்ல ஓஷோவின் சில ஆழமான பார்வைகளை புரிஞ்சுட்டோம். தனிமையை எப்படி ஒரு கொண்டாட்டமா மாத்துறது, ஒருமுகப்படுத்துதலுக்கு பதிலா எல்லாவற்றையும் ஏத்துக்கொள்வதன் சக்தி என்ன, நம்மளோட தாகமே நமக்கான பாதைங்கிறது, அப்புறம் வாழ்க்கையின் விஷத்துக்குள்ளேயே மறைந்திருக்கிற அமிர்தத்தை கண்டறிவதுன்னு பல சிந்தனைகளை தொட்டு சென்றோம். எல்லாமே ஒரு விதத்துல நம்ம பழைய அடையாளங்களையும் நம்பிக்கைகளையும் விட்டு விடுவதை பத்தி தான் பேசுது. ஆமா, இந்த உரையாடல் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுச் செல்கிறது. மற்றவர்கள் உங்களை பைத்தியம் என்று முத்திரை குத்தினாலும் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது இந்தச் சொற்பொழிவு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உங்கள் சொந்த அறிவுத் தேடலில் அல்லது உண்மைக்கான பயணத்தில் உங்களை சுற்றியுள்ள கூட்டத்தின் எந்த சாதாரணம் அல்லது அறிவார்ந்த அனுமானங்களை கேள்விக்குட்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? அது மற்றவர்களின் பார்வையில் உங்களை ஒரு சிறிய பைத்தியமாக காட்டினாலும் கூட. இதை சிந்தித்துப் பாருங்கள்.